இறுதி 48 மணி நேர ரகசிய நகர்வுகள் தமிழக அரசியல் களத்தை புரட்டி போடக்கூடிய அந்த மே 4க்கு இன்னும் 48 மணி நேரங்களே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் ரகசிய நகர்வுகள் அரசியல் களத்தில் ஒவ்வொரு ஆட்சி அமைக்கக்கூடிய தருவாயில் நிகழும். அதை பற்றின ஒரு முழுமையான காணொலியாக இன்றைய காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். Powering enterprise networks and data centers. Design, deploy, secure, manage. Cavio, your infrastructure partner. Visit our website. Contact Cavio today. ஏன் இந்த 48 மணி நேரம் மிக முக்கியம் அப்படிங்கிற அந்த கேள்வி எழுது இல்லையா? தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்ததும் முடிவுகள் அறிவிக்கப்படும் முன் இருக்கும் இந்த கடைசி 48 மணி நேரம் தான் அரசியல் கட்சிகளுக்கு மறைமுக போர்க்களம் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் அமைதி போல இருந்தாலும் உள்ள நடப்பது ஒரு தீவிரமான கணக்குகள், பெர்முடேஷன், காம்பினேஷன் உட்பட ரகசிய பேச்சுவார்த்தைகள், மன போராட்டங்கள்னு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் இடையில நடக்கிறது. ஒவ்வொரு காலமும் நடந்து கொண்டே வரக்கூடியதுதான். இந்த ரகசிய கூட்டணிகள், வெளியில் தெரியாத இணைப்புகள் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பல கட்சிகள் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பின்வாசல் ஒப்பந்தங்களை பல்வேறு காலகட்டங்களில் இந்த மாதிரி அரசியல் தகுடுத்த வேலைகளை ஒரு ஆட்சி அமைகிறதுக்கு உள்ள அந்த தேர்தல் முடிவுகள் வர்றதுக்குள்ள நடைபெறது ஒவ்வொரு காலமும் நம்ம பார்த்து கொண்டே தான் வந்திருக்கிறோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியில் சிறிய கட்சிகள் எந்த பக்கம் சாயும் என்பது மிக முக்கியம். ஒரு அலைன்ஸாக இருந்து முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அலைன்ஸ் பார்ட்னராக இருந்து வெற்றி பெற்றதற்கு அப்புறமும் ஏதோ ஒரு விதத்தில் ஷார்ட் ஃபால் ஆஃப் சீட்ஸ் வரும்போது மற்ற சிறிய கட்சிகள் எந்தெந்த பக்கம் சாயக்கூடியும் அப்படிங்கிறதும், சுயேட்சையாக நின்றவர்கள் எந்த பக்கம் சாய்வார்கள் என்பதும் மிக முக்கியம். சில இடங்களில் நேரடி ஆதரவு இல்லை என்றாலும் மௌனமாக ஒரு சைலண்ட் சப்போர்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இடங்கள்ல இருக்கும். ஸோ இந்த ஒப்பந்தங்கள் முடிவை 2 to 3 விழுக்காடு வாக்கு வித்தியாசத்தை மாற்றக்கூடிய வல்லமையையும் பெற்றுள்ளது. இரண்டாவதாக பூத் லெவல் கணக்குகள், ஒரு ஸ்விங் அனாலிசிஸை பார்க்கும்போது ஒவ்வொரு கட்சியுமே தங்களது பூத் ஏஜென்ட்ஸ் மூலம் எந்த பகுதியில் ஸ்விங் நடந்தது அப்படிங்கிறத கணக்கிடுறதுக்கு ஒரு துல்லியமான ஒரு பார்வையை வைத்திருக்கிறது. அது திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கடந்த 50-60 ஆண்டு காலமாக தமிழக அரசியலில் அதற்குரிய தரவுகளை நிதர்சனமாக கையில் வைத்திருந்து தான் ஒரு பூத் லெவலுக்கு அவர்களுடைய ஏஜெண்டை அனுப்புவார்கள். அப்போது அர்பன் வெர்சஸ் ரூரல் அப்படிங்கிறதும், பெண்கள் வெர்சஸ் அந்த இளைஞர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு 2 கேட்டகரி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்டகரி தமிழ்நாட்டில். எந்த வாக்காளர்கள் கடைசி நேரத்தில் மாற்றம் செய்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் துல்லியமாக கணக்கில் எடுக்கணும். அப்போ இதன் அடிப்படையில் கட்சிகள் தங்களது வின்னிங் சீட்ஸ் லிஸ்ட்டை உள்ளுக்குள்ள ஃபைனலைஸ் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ஒரு டேட்டா நிதர்சனமாக கையில் இருக்கும். அது போக இண்டிபெண்டன்ட் அண்ட் ஸ்மால் பார்ட்டிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இந்த தனி நபர்கள், சுயேட்சைகளாக நின்றவர்கள், சின்ன சின்ன கட்சிகள் மூலியமாக நின்றவர்கள் ஒரு கிங் மேக்கரான மூவ்ஸை நடத்தக்கூடிய வாய்ப்புகளை தொங்கு சட்டசபை எப்போவுமே அதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கும். ஆனால் பெரிய கட்சிகள் கவனிக்காத இடங்களில் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் தான் முடிவை மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். இவர்கள் யாரை ஆதரிப்பார்கள், பின்னணியில் பேச்சுவார்த்தைகள் மூலம் சப்போர்ட் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆதரவும் மிக முக்கியமான அந்த டீல்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்கே நடக்கும்னா, ஒரு டிசிசிவான மேண்டேட்டை எந்த கட்சிகள் பெறுதோ அங்கே இவர்களுக்கான வேலைகளே இல்லை. ஆனால் இந்த மாதிரி 4 முனை போட்டி இந்த தேர்தலில் நடந்தது மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், தவாக, நாம் தமிழர் கட்சி போன்ற 4 முனை போட்டிகள் இருக்குங்கும் போது முடிவுகள் எவ்வாறாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கோணத்தை எடுத்து வைக்கும் போது இவர்கள் அத்தனை பேரும் முக்கியமான இடத்திற்கு வர்றார்கள். இது போக சைக்காலஜிக்கல் வார் அப்படிங்கிறதும், மீடியா மற்றும் அவர்கள் செட் செய்யக்கூடிய அந்த நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறதும் மிக முக்கியம். கட்சிகள் ஊடகங்களில் தங்களது வெற்றி கதைகளை, வின்னிங் நெரேட்டிவை உருவாக்க ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். நாங்கள் தான் கிளியர் மெஜாரிட்டி என்று கூறி எதிரிகளை மென்டல் ப்ரெஷருக்கு உட்படுத்துறதும் நிதர்சனமாக நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள். இது எல்லாத்தையுமே இன்றைக்கு இந்த 48 மணி நேரத்தில் அவர்கள் மிக முக்கியமாக செயல்படுத்த தொடங்குவார்கள். இதில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கேம்பும் எதிர்க்கட்சிகளும் இருவரும் கடுமையாக அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறது நிதர்சனமாக நடக்கக்கூடிய நாள் தான் இந்த 2 நாட்கள், கடைசி 2 நாட்கள்.
லாஸ்ட் மினிட் கான்ட்ரவர்சிஸ் அண்ட் லீக்ஸ் அப்படிங்கிறது சில சமயம் இந்த 48 மணி நேரத்தில் ஆடியோ லீக் ஆகிறது, ஸ்டிங் ஆப்ரேஷன், ஐடி ரெய்ட் ரூமர் போன்றவை வெளிவரக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய தேர்தல்களில் நடந்திருக்குது. ஏன்னா இதுதான் இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்கை கடைசி நேரத்தில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, எம்பிக்களை விலைக்கு வாங்குவது எல்லாமே இந்த கடைசி 48 மணி நேரத்தில் நடக்கும். இது அதிகப்படியாக நடத்தி வைத்த ஒரே கட்சி எந்த கட்சி அப்படிங்கிறத தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் உங்களது கமெண்ட்டை பதிவு வையுங்கள். இதுக்கப்புறம் இந்த வாக்கு எண்ணிக்கையை மாற்றாது, ஆனால் பப்ளிக் பர்செப்ஷனை பாதிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தரவுகளையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். எக்ஸிட் போல் வெர்சஸ் கிரவுண்ட் ரியாலிட்டி எப்போவுமே ஒரு ஃபைனல் கெஸ்ஸிங் கேமாக தான் இருந்திருக்குது. அது மாதிரி எக்ஸிட் போல் ஒரு பிக்சரை மட்டும்தான் காட்டும், ஒரு ட்ரெண்டை காட்டும். ஆனால் கிரவுண்ட் லெவலில் டேட்டா வேறு விதமான ஒரு ஸ்டோரியை எப்போவுமே சொல்வது உண்டு. இதுதான் ஷாக் ரிசல்ட் அல்லது எக்ஸ்பெக்டட் ஸ்வீப்பாக மாறக்கூடிய ஒரு தருணமாக ஒவ்வொரு தேர்தல்களையும் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்டார் கேம்பெயின் இம்பேக்ட் இந்த தடவை திரு விஜய் அவர்களும் திரு சீமான் அவர்களும் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு ஃபேக்டர். இந்த தேர்தலில் முக்கியமாக ஒரு எக்ஸ் ஃபேக்டராக இருக்கக்கூடியது திரு விஜய் அவர்களும் திரு சீமான் அவர்களும். அதை மறுதளிக்கவே முடியாது. இவர்களின் ஓட்டு ஷேர் குறைந்தாலும் ஓட்டு ஸ்பிளிட் ஆகக்கூடிய அந்த வாக்குகள் சிதைந்து ஒரு எஃபெக்டை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக இந்த தேர்தல் இருக்கக்கூடியது இருக்குது. ஸோ இந்த ஃபைனல் ப்ரெடிக்ஷன் எட்ஜ் யாருக்கு அப்படிங்கிறதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் எங்களுக்காக உண்டு. ஏன்னா நாங்கள் நிறைய வெல்ஃபேரான மெஷர்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்ட்ராங்கான கேடர் பேஸ் பூத் லெவல் வரைக்கும் இருக்குது. அதனால் ஸ்டெபிலிட்டியை எங்களுக்கு உருவாக்கி வச்சுருக்கிறோம். நிலையான ஆட்சியை தரக்கூடிய அந்த ரிப்போர்ட் கார்டு எங்கள் கையில் இருக்குதுன்னு இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு இன்டர்னலாக பல இஷ்யூஸ் இருந்தாலும் கோரான ஒரு ஓட் பேங்க் எங்களுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காட்சி முட்கொண்டு, திரு எம்ஜிஆர் ஆட்சிகள் முட்கொண்டு எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நிதர்சனமாக உறுதிப்படுத்துகிறார்கள். ஆனால் பிற கட்சிகள் ஓட்டை ஸ்பிளிட் செய்ததற்கும் வாக்குகளை சிதிலமடைய செய்கிறதுக்கு மிக முக்கியமாக ரிசல்ட்டை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு இவர்கள் கை கொடுப்பார்கள். அப்போது இந்த ஃபைனல் 48 மணி நேரத்தில் கிடைக்கக்கூடிய இன்புட்ஸ் க்ளோஸ் ஃபைட் கான்ஸ்டுவன்சிஸ் தான் முடிவை தீர்மானிக்கும். 10 to 15 சீட் தான் முழு ஆட்சியை மாற்றும் அப்படிங்கிற அந்த டிசைடிங் ஃபேக்டர் இந்த தொங்கு சட்டசபையை உருவானால் மட்டும்தான் கிடைக்குங்கிற பார்வையை தாண்டி திமுக அதிமுகவுக்கு அப்புறம் விஜய் அவர்களுடைய கட்சி ஒரு எக்ஸிட் போலில் நிலையான பல தரவுகள் அடிப்படையில் அவர்கள் முன்னோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இந்த 48 மணி நேரம் கடைசி நேரத்தில் ஹார்ஸ் ட்ரேடிங்கை உருவாக்க போகுதா தமிழக மண்ணில் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். வெற்றி நாளில் மக்கள் தீர்ப்பை கண்டிப்பாக அறிவிப்பார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வெற்றி நாள் மே 4ஆம் தேதி. ஆனால் அந்த தீர்ப்பை வடிவமைப்பதும் அதை முடிவு செய்வதும் அரசியல் கட்சிகள் இந்த 48 மணி நேரத்தில் நிதர்சனமாக அதை சரி செய்து வைப்பார்கள் அப்படிங்கிறது காலமாக வரலாறு அப்படிதான் சொல்லியிருக்குது. எது எப்படியோ மக்கள் தீர்ப்பு மகேந்திர தீர்ப்பு என்கிற அந்த கோட்பாடின்படி அடுத்த 48வது மணி நேரத்தில் தமிழகம் யாரை தங்களை தலைமை தாங்க தீர்மானித்திருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு முடிவை எதிர்நோக்கி காத்திருப்போம். உங்களை போல் நாங்களும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த நாள் காணொளிக்கு லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உங்களது பெருவாரியான ஆதரவை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.